சுமித்ராவுக்கு திருமணம் முடிந்து 5 வருடம் ஆகிறது. அவளுடைய கணவன் கண்ணன் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறான். திருச்சியில் தன் அம்மா வசந்தா கூட இருப்பதால் அவன் மனைவியை பற்றிய கவலை இல்லாமல் ஊர் ஊராக வேலைக்கு போய் வருகிறான். மறுநாள் அதிகாலை அவன் ஈரோட்டிலிருந்து திரும்பி வருவதாக அவன் அம்மாவுக்கு ஃபோன் செய்திருந்தான். அவனுடைய அம்மா தான் தூங்க போவதற்கு முன் கொஞ்சம் பேச வேண்டும் என் தன் மருமகள் சுமித்ராவை கூப்பிட்டாள். அவனும் தன் மாமியார் எதற்காக கூப்பிட்டு இருப்பாரோ என்ற யோசனையோடு போய் நின்றவளை பார்த்து, இங்கே பாரு, உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், என் வம்சம் வளரணும்னு எதிர்பார்த்து நானும் பொறுமையாக இத்தனை வருஷம் இருந்துட்டேன். என் எதிர்பார்ப்புக்கு பலனே இல்லாமல் போச்சு. என் பொறுமை எல்லை மீறி போயாச்சு. இனி பொறுக்க மாட்டேன். நீ என் தம்பி பொண்ணு. எங்கள் வம்சத்தில் இது வரைக்கும் ஒரு பழுதும் இருந்ததில்லை. யார் கல்யாணம் செஞ்சாலும் கல்யாணம் ஆன மறு வருஷமே அவங்களுக்கு குழந்தை பிறந்துடும். ஆனால் உனக்கு இதுவரை அந்த பாக்கியம் இல்லை. பிரச்சனை ஏதாவது உங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து தான் இருக்கும். அவள் சின்ன பாட்டிக்கு தான் குழந்தை இல்லை கிடையாதே. நீ அந்த அம்மா கொண்டு வந்துட்டியா? போனது போகட்டும். நீ என்ன பண்ணுவியோ, எப்படி பேசி சம்மதிக்க வைப்பியோ தெரியாது. அவன் நாளைக்கு ஊர்லேருந்து வந்ததும் அவன்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குற. அதுக்கு பிறகு உன்னை டைவர்ஸ் பண்ண சொல்லணும். வம்பு இல்லாமல் ஒத்துக்கிட்டின பிறகு அவன்கிட்ட சொல்லி உனக்கு நிறைய ஜீவவம்சம் வாங்கித்தரேன் என மிரட்டலாக சொன்னார். அதை கேட்டதும் எதுவும் எதிர்த்து பதில் பேசாமல் அழுதபடி தன் அறைக்கு உள்ளே ஓடிப்போன சுமித்ரா கதவை தாளிட்டு விட்டு படுக்கையில் விழுந்து அழ ஆரம்பித்தாள். வெகு நேரம் அழுதபடியே இருந்தவள் தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். அதிகாலை வந்த கண்ணன் அவளின் முகம் அழுது வீங்கியதையும் முகத்தில் இருந்த கண்ணீரின் கரையும் கண்டு எப்படி தூங்க நேரமாகி இருக்கும் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்டான். இதுவரை குழந்தை பிறக்காதது குறித்த அவனின் மனவேதனையும் எதையும் வெளியே காட்டிக்கொள்ளாத அவளின் நல்ல மனம் புரிந்து அவனும் வேதனை அடைந்தான். சத்தம் போடாமல் குளித்துவிட்டு வெளியே வந்தவனை பார்த்த அவனுடைய ஒன்று பேசாமல் அம்மா காஃபி கொண்டு வைத்தார். அமைதியாக காஃபியை குடித்துவிட்டு அம்மாவிடம், மா, நேற்று வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? சுமிய ஏதாவது மனசு நோகுறாப்புல பேசுனாங்களா? பாவம்மா, அவன் நேற்று ரொம்ப அழுதுருக்கா என்றதுமே அவனுடைய அம்மா, ஓஹோ, வந்ததுமே பற்ற வச்சிட்டாளா? ஏதோ என் தம்பி பொண்ணுன்னு பரிதாபப்பட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அந்த நன்றியே அவளுக்கு இல்லையே என வார்த்தைகளை கோபமாக கொட்டினார். கண்ணன், மா, ஏம்மா இப்படி அனாவசியமாக பேசுகிற? அவள் எதுவுமே சொல்லலை, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. நானாக தான் கேட்டேன் என்றான். வசந்தா, வேற யாரும் வரல, பேசலை, நான் தாண்டா பேசிட்டேன். குழந்தை பெற்று தர முடியாத நீயும் எத்தனை வருஷம்தான் வச்சு வாழுவ? பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, ஆனால் பலன்தான் ஒன்றும் இல்லை. அதான் நம்ம வம்சம் வளர உன்னை அடுத்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க சொன்னேன். டைவர்ஸ் பண்ண பிறகு ஜீவானம்சம் நிறையா சொல்கிறேன்னு சொன்னேன். அதான் அழுதுருப்பா என அலட்சியமாக பேசி முடிப்பதற்குள் கண்ணன் கோபமாக, போதும் நிறுத்துமா, சும்மா அவகிட்ட தான் குறை இருக்குன்னு எப்படி நீ எல்லா மாமியார் மாதிரியும் யோசிக்கிற? என் பிரச்சனை என்கிட்ட இருக்கக்கூடாதா என சொன்னதும் அதை கேட்ட வசந்தா, டே அப்படி சொல்லாத, உன்கிட்ட எந்த குறையும் இருக்காதா, அவளை காப்பாத்தாதான் நீ இப்படி சொல்கிற என அலறியதும் கண்ணன், மா, குறுக்க பேசாமல் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. என் பொண்டாட்டிக்கிட்ட எந்த குறையும் இல்லை, அவளுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும். ஆனால் உன் மகனுக்கு தாம்மா குறை இருக்குது. என்ன அவமானத்திலேருந்து காப்பாற்றுறதான் நினச்சி இதை அவள் உன்கிட்ட சொல்லாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கா. பெரிய தியாக பரம்பரை. எப்போ அவள் முடிவு எடுத்தாலோ இப்போ நான் அவளை கூட கேட்காம ஒரு முடிவு எடுத்தாச்சு. நாளைக்கு நாம் எல்லாரும் அந்த துளிர் ஆசிரமத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு பெண் குழந்தைய தத்து எடுத்துகிட்டு வரோம். அவ்வளோதான். இனி இதை பற்றி பேச எதுவுமே இல்லை. கடைசியாக இன்னொன்று சொல்கிறேம்மா, சரவணன் குடும்பத்தோட ஆக்சிடெண்ட்டில் செத்து போன பிறகு அவனோட குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை, இங்கே எடுத்துக்கிட்டு வருவான்னு கேட்டப்ப நீ என் உசுர உள்ளவரை அவனை இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னியே. அவனும் அங்கே தான் இருக்கிறான். உன் சண்டையை சமாளிக்க முடியாமல் அவனோட கார்டியன் நானும் கையெழுத்து போட்டு அவனையும் அங்கே தான் சேர்த்துருக்குறேன். அவனுக்கு இப்போ 3 வயசாகுது. அவனையும் நான் இங்கே தான் அழைச்சிட்டு வர போகிறேன். அவனும் என் பிள்ளைய இங்கே தான் வளருவான் என நிறுத்தாமல் பேசி முடித்த போது
அங்கு தங்களது அறையின் வாசலில் நின்றிருந்த அவன் மனைவி சுமித்ரா கண்களில் நீர் ததும்ப நன்றியுடன் அவனை பார்த்து சிரித்தாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.